ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே பகவானுடைய 1000 திருநாமங்களிலே அடுத்த திருநாமம் அஜக என்பதாகும். மன்மதனாகிய காமதேவன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடமிருந்து பிறந்தவர். அதனால் காமதேவருக்கு அஜக என்கின்ற பெயர். அந்த காமதேவராகவும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ஆகியிருப்பதால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருநாமமும் அஜக என்று ஆகின்றது. அதனால் அவர் அஜக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் அஜாய நமக. மகார்ஹக மக அர்ஹக. அர்ஹக என்றால் அருகதை உடையவர், தகுதி உடையவர் என்று பொருள். மகக என்பது பூஜையை குறிக்கும். அவ்வாறாக பூஜைக்கு உரியவர், பூஜைக்கு தகுதி உடையவர், பூஜைக்கு அருகராக இருப்பவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு. அதனால் அவர் மக அர்ஹக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். அதாவது மகார்ஹக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். எந்த தேவதையை குறித்து எந்த பூஜையை செய்தாலும் அந்த பூஜைகளையெல்லாம் நானே ஏற்றுக்கொள்கின்றேன், இறுதியிலே அந்த வழிபாடெல்லாம் என்னையே வந்து அடைகின்றது என்று பகவானே திருவாய் மலர்ந்து அருளியிருப்பதனால் அவர் பூஜை வழிபாட்டுக்கு அருகதை உடையவர் என்பது மட்டுமல்ல, பூஜைக்கு உரியவர், அருகதை உடையவர் அவர் ஒருவரே என்றும் ஆகின்றது. அதனால் அவர் மகார்ஹக. ஓம் மகார்ஹாய நமக. பகவானின் அடுத்த திருநாமம் ஸ்வாபாவ்யய. இந்த சொல், இந்த திருநாமம் ஸ்வாபாவ்யய என்கின்ற இந்த திருநாமம் ஸ்வ அபாவ்யய என்று பிரிக்கப்படுகின்றது. அபாவ்யய என்றால் பிறவி இல்லாதவர், பிறக்கத்தகாதவர், அதாவது கர்ம வினைகளினாலே பிறக்கத்தகாதவர் என்பது பொருள். ஸ்வ என்றால் தன்னுடைய இயல்பிலேயே, தன்னுடைய சுபாவத்திலேயே என்று பொருள். அதாவது தன்னுடைய இயல்பினாலேயே, பரபிரம்மே பகவான் என்பதாலேயே பகவானுக்கு கர்ம வினைகளுக்கு உட்பட்ட பிறவிகள் இல்லை. இது அவருடைய சுபாவத்தினாலேயே, இயல்பினாலேயே அமைகின்றது. உதாரணமாக, நாம் பக்தியிலும் ஞானத்திலும் யோகத்திலும் நன்கு முன்னேறி மோட்சத்தையே அடைகின்றோம், பிறவா நிலையை அடைகின்றோம் என்று வைத்துக்கொள்வோம். என்றோ ஒரு நாள் அது நடக்கலாம். அப்படி நடந்த பிறகு, அப்படி முக்தி பெற்ற ஜீவனும் அதற்கு பிறகு கர்மத்தின் வசப்பட்டு பிறவி எடுப்பதில்லை. ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்றால், ஜீவன் பல படித்தளங்களை தாண்டி முயற்சி செய்து செய்து அதிலே தோல்வியுற்று வெற்றி பெற்று இப்படி படிப்படியாக முன்னேறி இறுதியிலே பிறவா நிலையை அடைகின்றான். அதற்கு பிறகு பிறப்பதில்லை. ஆனால் பகவானின் விஷயம் அப்படி அல்ல. அவர் தன் இயல்பிலேயே பிறவாதவர், பிறவி இல்லாதவர், பரம்பொருளே அவர்தான். அதனாலே அபாவ்யய என்கின்ற பதத்தையும் தாண்டி ஸ்வ அபாவ்யய, ஸ்வாபாவ்யய என்கின்ற திருநாமம் அவருக்கு அமைகின்றது. ஓம் ஸ்வாபாவ்யாய நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் ஜிதாமித்ரஹ. பகவானால் எல்லா பகைவர்களும் வெல்லப்பட்டு இருக்கின்றார்கள். பகைவர்கள் வெல்லப்பட்டு இருக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது, பகவானுக்கு வெளியிலே இருக்கின்ற பகைவர்களான ராவணன், சிசுபாலன், கம்சன், ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிபு முதலிய பகைவர்கள் பகவானாலே வெல்லப்பட்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பகைவர்கள் வெல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பது மட்டுமன்றி, பகவானால் உட்பகைவர்களும் உள்ளே இருக்கின்ற பகைவர்களும் வெல்லப்பட்டு இருக்கின்றார்கள். பொதுவாக எந்த ஜீவனுக்கும் புறத்தே, வெளியிலேயும் பகைவர்கள் உண்டு, உள்ளேயும் பகைவர்கள் உண்டு. அந்த வெளியிலே இருக்கின்ற பகைவர்களை கூட ஓரளவு இனம் கண்டுபிடித்து சரி செய்து விடலாம். ஆனால் உட்பகைவர்களை வெல்வது மிக மிக கடினம். இந்த உட்பகைவர்கள் யார் யார் என்றால், நம்முடைய ஜீவர்களுடைய மனத்திலே இருக்கின்ற காமம், குரோதம், லோபம் முதலியவை. இவர்கள் பெரும் பகைவர்கள், மிக மிக பெரும் பகைவர்கள், பெரும் தீனி தின்பவர்கள். இவர்களை அடக்கி ஆள்வது, வெல்வது மிக மிக கடினம், ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஆனால் அப்படிப்பட்ட காம, குரோதம் முதலியவை, அப்படிப்பட்ட உள் பகைவர்கள் பகவானாலே வெல்லப்பட்டு இருக்கின்றார்கள். அதாவது பகவான் காம, குரோத, லோபங்களையெல்லாம் தாண்டியவர். எனவே வெளிப்பகைவர்களும் சரி, உள் பகைவர்களும் சரி, பகவானாலே வெல்லப்பட்டு இருக்கின்றார்கள். அதனால் அவர் ஜிதாமித்ரஹ. ஓம் ஜிதாமித்ராய நமக. பிரமோதனக. இந்த திருநாமத்துக்கு ஆனந்தத்திலே இருப்பவர் என்று பொருள். பகவான் எப்போதும்
பேரானந்தத்திலே நிலை பெற்று இருக்கின்றார். பரம்பொருளே ஆகிய தன்னுடைய ஆத்மாவிலேயே லயித்து அவர் பேரின்பம் கொண்டிருக்கின்றார். அதனால் அவர் பெரும் இன்ப வடிவினராகவே இருக்கின்றார். வேறொரு கோணத்திலே இருந்து பார்த்தால் பகவான் தன்னுடைய பக்தர்களுக்கு பேரின்பத்தை தருகின்றார். தன்னிடம் பக்தி செய்பவர்களுக்கு, தனக்கு பூஜை செய்பவர்களுக்கு, தன்னை தியானம் செய்பவர்களுக்கு பகவான் பெரும் இன்பத்தை தருகின்றார். அதனாலும் அவர் பிரமோதனக. ஓம் பிரமோதனாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.